வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிவகாசி பட்டாசு கிடங்கில் தீ விபத்து, 6 பெண்கள் உள்பட 8 பேர் பலி. வெடிவிபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு இழப்பீடு அளிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஸ்டாலின், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மழைக்கால முன்னெச்சரிக்கைக்கு வல்லுநர் குழு, சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. குடியரசுத் தலைவருடன் மக்கள் நலக் கூட்டணி நாளை சந்திப்பு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்த திட்டம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 6 பெண்கள் உள்பட 8 பேர் பலியானார்கள். படுகாயமற்ற 13 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகாசி அருகே உள்ள பட்டாசு கிடங்கில் பட்டாசுகளை லாரிகளில் ஏற்றி வெளியூருக்கு அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பட்டாசுகள் ஒன்றோடு ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. தீ விபத்தின் போது ஏற்பட்ட கரும்புகை காரணமாக தொழிற்சாலை அருகில் இருந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் இருந்த நோயாளிகளில் சிலர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தொழிலாளர்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்தில் 6 பெண்கள் உள்பட 8 பேர் பலியானார்கள். படுகாயமுற்ற 13 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டாடா ஏசர் அந்த சின்ன ஒரு வேன்லேருந்து சரக்கு இறக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும். இறக்குறது அவருடைய கவனக்குறைனாலும் சொல்லலாம், பட்டாசுகளுடைய கவனக்குறைன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கேன் சென்டர் பக்கத்தில் ஸ்கேன் சென்டருங்கிற நோயாளிகள் உள்ளே போய் சென்று வரக்கூடிய இடம். அப்படி இருக்க இடத்துல உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளை வச்சு பேக் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? ஒரு நோயை குணப்படுத்தணும்னு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எல்லாருக்குமே. ஆனால் நோயை குணப்படுத்தினாங்களோ இல்லையா, ஆனால் அவங்க எல்லாருமே மார்ச்சுவரியில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஆஸ்பத்திரி பக்கத்துலையும் வீடுகளுக்கு பக்கத்துலையும் இருக்க பட்டாசு தொழிற்சாலைகள். இதுதான் காரணம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மக்கள் எவ்வளோ பேர் உயிர் இழந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்குரிய நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் சிவஞானம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராஜன் ஆகியோர் வெடிவிபத்து நேரிட்ட பகுதிக்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். வெடிவிபத்து தொடர்பாக சிவகாசி கிழக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி பட்டாசு கிடங்கு வெடிவிபத்தில் உயிரிழந்த 8 பேரின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்தவர்களுக்கும் உரிய நிவாரணம் மற்றும் சிகிச்சை வசதிகளை தமிழக அரசு உடனே வழங்க வேண்டும் என திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு கடையும் கிடங்கும் உள்ள இடத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் பெண்கள் உள்பட 8 பேர் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், பட்டாசு உற்பத்தியும் விற்பனையும் அதிகமாக இருக்கும் என்பதால் உரிய பாதுகாப்பு முறைகள் கையாளப்படுகின்றனவா என்பதை பரிசோதிப்பதுடன் கூடுதல் கவனம் எடுத்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இனியாவது அலட்சியம் காட்டாமல் துரிதமாக செயல்பட்டு இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள ஸ்டாலின், பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடுபவர்களுக்கு தேவையான அவசிய சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு கிடங்கில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் 8 பேர் பலியான சம்பவத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சிவகாசியில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு போதிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விரைவு அதிரடிப்படையை ஏற்படுத்தி சிவகாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள பட்டாசு குடோன்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தொழிற்சாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் மருத்துவர்கள் குழுவுடன் போதுமான அளவு தீயணைப்பு வாகனங்களையும்
தொடர் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள 18 பேர் அடங்கிய வல்லுநர் குழுவின் முதல் கூட்டத்தை ஒரு வாரத்தில் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பின. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியதால் டிசம்பர் 1ஆம் தேதி இரவு முன் அறிவிப்பு இல்லாமல் திறந்துவிடப்பட்டதால் சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடானது. இது தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், ஆர். மகாதேவன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி, பேரிடர்களை தடுக்கும் பொருட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவிற்கு ஆலோசனை வழங்க வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த குழுவின் முதல் கூட்டத்தை ஒரு வாரத்தில் கூட்ட வேண்டும் என்று தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் உத்தரவிட்டார். மேலும் நீர்நிலைகள் அருகில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நாளை சந்திக்க இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சியினரும் குரல் கொடுக்க வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லாவும் திருமாவளவனை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன், பொது சிவில் சட்டத்தை கொண்டு இஸ்லாமிய மக்களின் திருமணம் உள்ளிட்ட விவகாரங்களில் தலையிட உள்ளதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். காவிரி பிரச்சினை தொடர்பாக மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது காவிரி நீர் பிரச்சினை குறித்து மனு வழங்குவதற்கான ஒரு முயற்சி. இடதுசாரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள், இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள். ஆகவே நாளை 4 கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறோம். திமுகவுடன் கூட்டணி தொடரும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் இயக்கங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாகவும் அதற்கு காங்கிரசிடம் ஆதரவு கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 3 தொகுதிகளின் தேர்தல் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திருநாவுக்கரசர், திமுகவுடன் கூட்டணி தொடர்வதாகவும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியினுடைய விதிகளின்படி, நடைமுறையின்படி மூத்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் இப்படி கட்சியில் எல்லா நிர்வாகிகளிடத்தையும் கலந்து பேசி அவருடைய அபிப்பிராயங்களை கேட்டிருக்கிறேன். அதில் பொதுவான கருத்து என்று சொன்னால், கூட்டணி தொடரும், திமுக தான் போட்டியிடும் என்கிற போது கூட்டணியில் நிற்கிற அந்த வேட்பாளர்களை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக முன்னேற்றம் பெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலன் பற்றி விசாரிப்பதற்காக பல்வேறு அரசியல் தலைவர்களும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகின்றனர். எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்த டாக்டர் ஹண்டே அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஹண்டே, முதல்வருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை சிறப்பாக உள்ளதாகவும் அவருடைய உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். இன்றைய தினம் நான் இங்கே வந்ததுக்கு பிறகு துணை சபாநாயகர் தம்பிதரையும் பார்த்தேன், அங்கே டாக்டர்களையும் பார்த்தேன். நல்ல செய்தி எனக்கு வந்திருக்கிறது. புரட்சிதர அம்மா அவர்கள் நல்ல வகையில் குணமடைந்து கொண்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ரீட்டா பகுகுணா பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துள்ளதால் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நடவடிக்கையில் ஆளும் சமாஜ்வாதி கட்சி ஈடுபட்டுள்ளது. எனினும் ஆட்சியை கைப்பற்ற பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துள்ள காங்கிரஸ் ஏற்கனவே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் தலைவர் ரீட்டா பகுகுணா கட்சியில் இருந்து விலகியுள்ளார்.
தில்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா முன்னிலையில் ரீட்டா பகுகுணாவும் அவருடைய ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸில் முக்கிய தலைவராக இருந்த ரீட்டா பகுகுணா அந்த கட்சியில் இருந்து விலகி இருப்பது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. जब देश को या प्रदेश को सख्त प्रदेश को सख्त राजनीतिक निर्णयों की आवश्यकता पड़ेगी तो हम वो निर्णय लेंगे. हम लोकतंत्र में रहते हैं और निश्चित रूप से जो निर्णय मैंने लिया है मैंने आपको बताया राष्ट्रीय हित में और प्रदेश हित में लिया है. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் உறுதிபட தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரத்தில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 17ஆம் தேதி இரவு நேரிட்ட தீ விபத்தில் 21 நோயாளிகள் பலியாகினர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் மருத்துவமனையின் நிர்வாகிகள் 4 பேரை கைது செய்தனர். இதனிடையே மருத்துவமனையின் இயக்குநர் மனோஜ் நாயக் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் காண்டகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். As far as the tragedy in the hospital is concerned, 4 persons are arrested and one more, which is the owner, has also been arrested. Stringent action will be taken against all those who are guilty. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் நாளான இன்றும் பாரதிய ஜனதா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டதில் பெண் தொண்டர்கள் படுகாயமடைந்தனர். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பாபுல் சுப்ரியோ ஹசன்ஸ் நகரில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டார். பதிலடியாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தாக்குதலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தலையிட்டு இருதரப்பினரையும் அமைதிப்படுத்தினர். இதனால் ஏற்பட்ட பதற்றம் தணிவதற்கு முன்பு இரு கட்சியினருக்கும் இடையே இன்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. குழுவாக பிரிந்து நின்று தாக்கிக் கொண்டதில் 2 கட்சிகளைச் சேர்ந்த பெண் தொண்டர்கள் படுகாயமடைந்தனர். காவல்துறையினர் முன்பு நடைபெற்ற இந்த தாக்குதலால் ஹசன்ஸ் நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த வாரம் தொடங்கும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக சமயபுரத்தில் 50 மில்லிமீட்டரும் லால்குடியில் 40 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தேச துரோக வழக்கில் இருந்து வைகோ விடுதலை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேச துரோக வழக்கில் இருந்து மதிமுக பொதுச் செயலர் வைகோவை விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பது என்ன என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலர் வைகோ மீது விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக பேசியதாக கியூ பிரிவு காவல்துறையினர் தேசவிரோத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் வைகோ இன்று ஆஜரானார். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அருள்முருகன் கியூ பிரிவு சுமத்திய குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி வழக்கில் இருந்து வைகோவை விடுதலை செய்வதாக உத்தரவிட்டார். இன்றைக்கு நீதிபதி அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டின்படி என் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டிற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை, எனவே விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்திருக்கிறார். கோவை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு 2வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை பெரிய தடாகம் சிட்டுப்பெருக்கி பள்ளம் வனப்பகுதியில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உடல்நலக் கோளாறு காரணமாக நேற்று கீழே விழுந்தது. இதுகுறித்து தகவல் அளித்த வனத்துறையினர்
மருத்துவர் மனோகரன் தலைமையில் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். 2வது நாளாக தொடரும் சிகிச்சையின் ஒரு பகுதியாக யானைக்கு தண்ணீரும் பழங்களும் வழங்கப்பட்டன. இதையடுத்து தானாகவே எழுந்திருக்கும் முயற்சியில் யானை ஈடுபட்டு வருகிறது. இதனால் யானையின் உடல்நிலை மேம்பட்டு வருவதாக வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே யானை பிளாஸ்டிக் பொருட்களை தவறுதலாக உட்கொண்டிருக்கலாம் எனவும் வனப்பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசி எறிவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை வழங்கக் கோரி வரும் 25ஆம் தேதி அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் கோட்டை முன்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், கடந்த 3 ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் கரும்பு ஆலைகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 1800 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகள் கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி தொகை முழுவதையும் உடனடியாக பெற்றுத்தருகிற காரியத்தை தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேணும். இந்த ஆண்டு குறைந்தபட்ச SAP என்கிற மாநில அரசு பரிந்துரை விலையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்கிற இந்த 2 பிரதானமான கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி சென்னையில் அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பில் கரும்பு விவசாயிகளுடைய காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். கள்ளக்குறிச்சி அருகே அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பசுமாடுகள் பலியாகின. 6 மாடுகள் படுகாயமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தியாகதுருகம் புறவழிச்சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே மாடுகள் வந்ததால் காரை நிறுத்த ஓட்டுநர் முயன்றார். அப்போது சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து காரின் பின்னால் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் 8 மாடுகளில் 2 மாடுகள் பலியாகின. 6 மாடுகள் படுகாயமடைந்தன. பேருந்து பயணிகள் சுமார் 10க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே வாழைத்தோட்டத்திற்குள் அரசு பேருந்து புகுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்தனர். 25க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பண்ணை கொங்கராயங்குறிச்சி வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்று ஸ்ரீவைகுண்டம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. பனைமரத்தில் மோதிய பேருந்து பின்னர் வாழைத்தோட்டத்திற்குள் புகுந்தது. இந்த விபத்தில் அப்துல் அலி, பிரியா உள்ளிட்ட 4 பேர் படுகாயமடைந்தனர். பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் இயக்கப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சிதிலமடைந்துள்ள செய்யாறு பாலத்தை விரைந்து சீரமைக்க வேண்டுமென மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் காஞ்சிபுரம் சாலையில் மாகரல் அருகே செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையில் கடுமையாக சேதமடைந்தது. பாலத்தின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட சேதத்தை மணல் மூட்டைகள், கான்கிரீட் குழாய்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி அரசு அலுவலர்கள் தற்காலிகமாக சீரமைத்திருந்தனர். அந்த பாலத்தின் வழியாக இருசக்கர வாகனங்கள், சரக்கு லாரிகள், பயணிகள் பேருந்து என நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் தற்காலிக பாலம் தற்பொழுது வலுவிழந்துள்ளது. விரைவில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தற்காலிக பாலத்திற்கு மாற்றாக புதிய பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்திரமேரூர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேதமடைந்த பாலத்தை சீரமைக்க 12 கோடி ரூபாயில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பியும் இன்று வரை புதிய பாலம் அமைப்பதற்கான கட்டுமான பணி தொடங்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். கனரக வாகனங்கள் வந்தாலோ எது வந்தாலும் ஒதுங்கி செல்வதற்கோ வழி இல்லை. 2 வீலரில் வரவங்க பல பேர் இதில் கீழே விழுந்து அடிப்பட்டவங்களாம் இருக்காங்க. இது மதுராந்தகம் பைபாஸ் போகிறதுக்கான விரைவு சாலை மழைக்கு முன்னாடியே துரிதமான நிலையில் செயல்படுத்த வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் விபத்தில் மரணமடைந்து மூளைச்சாவு அடைந்த நெசவாளரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மதனபாளையத்தைச் சேர்ந்த நெசவு தொழிலாளியான ரவி நேற்று அதிகாலை நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த போது மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் ரவியின் மீது மோதினார். இதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவி நேற்று மாலை மூளைச்சாவடைந்தார். மருத்துவ மாணவியான அவருடைய மகளின் விருப்பப்படி ரவியின் இதயம், கண்கள், சிறுநீரகங்கள் மற்றும் நுரையீரல் உள்ளிட்டவை தானம் செய்யப்பட்டன. இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என ரவியின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். மூளைச்சாவு வந்துச்சு இவருக்கு, அதனால் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சரி அவருடைய உடல் உறுப்பையாவது தானமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு அவருடைய உடல் உறுப்பை தானமாக கொடுத்து அவருடைய உறுப்பு மூலிமா 6 பேர் இன்றைக்கி உயிர் வாழறாங்க. இந்தமாரி இப்போ உயிரிழப்பு போனதுனால
இப்போ யார் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து யார் நாங்கள் இப்போ வந்து பதில் சொல்ல முடியும்? முதல்ல மதம் இருந்துவிட்டு வண்டி ஓட்டாதீங்க. திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே கல்குவாரிகளில் விதிமுறைகளுக்கு மாறாக வெடிகள் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னீர்பள்ளம் அருகே உள்ள கண்டிதான் குளத்தில் 50க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. அதன் அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான 5 கல்குவாரிகளில் இருந்து கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. விதிமுறைகளுக்கு மாறாக வெடிகள் வைத்து கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக கூறிய அந்த பகுதி மக்கள் தங்கள் வீட்டு சுவர்களில் விரிசல் ஏற்படுவதாக வருவாய்த்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். இருப்பினும் அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து குடும்பத்தினருடன் வெளியேறி அதே பகுதியில் உள்ள தேவாலயத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். வெடி வைக்காங்க, வெடி மருந்து அதிகமாகச்சு. ஊரை சுற்றி உள்ள வீடுகளில் ஃபுல்லாக வெடிப்பாயிட்டு எல்லா வீடுகளும் சேர்ந்து இப்போ கிராக் ஆனதுனால ஊரில் இன்றைக்கி 2 கோயிலையும் மணி அடித்து ஒரு ஊர் கூட்டம் மாதிரி போட்டு எல்லோரும் நாங்கள் இன்றைக்கி ஊரில் கோயிலில் வந்து குடியேறி இருக்கோம். இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக கலெக்டர் நடவடிக்கை எடுக்கலைன்னா கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாருமே குடியேறதை முடிவு பண்ணியிருக்கோம். முன்னால் போட்டு சின்ன தம்பர் போட்டாங்க, இப்போ பெரிய தம்பராக போடுதாங்க. பெரிய தம்பர்னா கல் இங்கே ஊருக்குள்ளே உள்ள கண்டிஷனில் இருக்குது. இவங்க நம்ம வீடு பின்னால் லாஸ்ட் வீடு தான். வீடு அதிருது, கோயில் அதிருது, எல்லாமே அதிருது. இல்லை எல்லா வீடும் வெடிச்சு போய் தான் இருக்குது. அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலால் மாணவர்கள் உள்பட அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விக்கிரமங்கலம் கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மாணவர்கள் பலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர்களை அதே பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சிகிச்சைக்கு பின்பும் காய்ச்சல் குறையாததால் அரியலூர் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டனர். இருப்பினும் காய்ச்சல் குறையவில்லை. இதனிடையே மேலும் பலருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து மக்கள் அச்சமடைந்தனர். ஊரில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை முழுமையாக கட்டுப்படுத்துவது நோய் தடுப்பு நடவடிக்கைகளையும் அரியலூர் மாவட்ட நிர்வாகம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என விக்கிரமங்கலம் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 10 நாளாக எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஜுரம். அதில் 2 பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் எடுத்தோம், பாசிட்டிவ்னு காமிச்சது. மற்ற பிள்ளைங்களுக்கு விட்டு விட்டு அடிச்சிட்டு இருக்கு. மற்ற இடத்துலலாம் டெங்கு இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்குமோ எங்களுக்கு பயமாக இருக்குது. சுகாதாரத்துறை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த நோய் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எந்த ரெஸ்பான்சிபிளும் எங்களுக்கு இல்லை. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இதை வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்ற பசங்களுக்கும் இது வராமல் பார்த்துக்கணும். வேலூர் அருகே ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வௌவால்களுக்காக தீபாவளி போன்ற திருநாட்களில் கூட பட்டாசு வெடிக்காமல் அமைதி காத்து வருகின்றனர். பாலூட்டி வகையை சேர்ந்த வௌவால்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அறிவியலாளர்கள் தெரிவிக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கூட்டம் கூட்டமாக வாழும் வௌவால்கள் பெரும்பாலும் குளுமையான கட்டடங்கள் மற்றும் மரங்களில் காணப்படுவது வழக்கம். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே காளாம்பட்டு கிராமத்தில் ஆலமரம் மற்றும் புளிய மரத்தில் பல ஆண்டுகளாக வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன. இரவு நேரங்களில் இரை தேடிச் செல்லும் இவை அதிகாலையில் ஊர் திரும்புவதாக கூறும் கிராம மக்கள் இவற்றிற்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் தீபாவளி உள்ளிட்ட திருநாட்களில் கூட பட்டாசு வெடிப்பதில்லை என முடிவு செய்துள்ளனர். மேலும் வௌவால்கள் தங்கும் மரங்களுக்கு பொட்டு வைத்து மஞ்சள் பூசி தங்களது குலதெய்வமாக வழிபட்டு வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். வௌவால்களை வணங்கி வருவதால் தங்களது வாழ்க்கை வளமடைவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். வௌவால் மரம் இருக்குங்க, வாழை மரத்தில் அது பாரம்பரிய பெரியவங்க வாழ்ந்த காலத்துலேருந்து இது பாரம்பரியம் இருக்குது. இது கிளை தெய்வம் மாதிரி கொண்டாடி வர்றோம். ஆனால் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல. அது தெய்வம் மாதிரி கொண்டாடி வர்றதுனால தீபாவளிக்கு பட்டாக்கிழங்களை வெடிக்கிறதில்ல. எங்கள் ஊரில் நாங்கள் ஆலமரம் இருக்குது, ஆலமரத்தில் வௌவாலுங்க அதிகமாக இருக்கும். நாங்கள் குலதெய்வமாக கொண்டாடுறோம். அதை தீபாவளிக்கு பட்டாசு இது வெடிக்கிறதில்லை. நல்ல காரியங்களுக்கும் மோளம் சவுண்டு எதுவும் நாங்கள் அடிக்கிறது கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா மாதிரி கொண்டாடி நாங்கள் சந்தோஷமாக வௌவாலுங்கள்லேருந்து இறை தேட போகிறோம். நைட்டு வெடிகாலம் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மரத்தில் வந்து அடங்கிடும். வௌவால் மரம் எங்கள் ஊரில் வந்து காலமாக இருக்கிறது. ஆனால் முப்பாட்டு காலத்துலேருந்து இருக்கிறது. அது ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம். பொங்கல் வச்சு அது திருவிழா பண்ணுறோம். ஆனால் டப்பாசு எதுவும் வெடிக்கிறதில்ல. இதை நாங்கள் பத்திரமாக ஒரு குலதெய்வம் மாதிரி நம்பி கொண்டு இருக்கிறோம். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் பிற்பகலில் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் விட்டு சாரல் மழை பெய்தது. கொடைக்கானல், மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் கடுமையான குளிருடன் கூடிய சாரல் மழை நீடிப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ராமேஸ்வரத்தில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று திடீரென பெய்த கனமழையால் மக்கள் வீட்டிலேயே முடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மழையால் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான திட்டக்குடி மற்றும் லட்சுமண தீர்த்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக வெயில் கடுமையாக இருந்த நிலையில் இன்று பலத்த மழை பெய்ததால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோன்று பயிர்கள் கருகும் நிலையில் இருந்ததால் வருந்திய விவசாயிகளையும் இந்த மழை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. தூத்துக்குடி நகர் மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழை பெய்துள்ளது. மொசூல் நகரை மீண்டும் கைப்பற்ற அரசு படைகள் தீவிரம். தாக்குதல் தொடர்வதால் ஏராளமானோர் வெளியேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கின் முக்கிய நகரமான மொசூல் நகரை IS தீவிரவாதிகளிடமிருந்து மீட்க அரசு தரப்பில் முழுவீச்சில் தாக்குதல் நடத்தப்படுவதால் ஏராளமானோர் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். ஈராக்கில் சதாம் ஆட்சிக்கு பின் பல்வேறு குழப்பங்களும் நிலையற்ற தன்மையும் ஏற்பட்டுள்ளது. முதலில் தலிபான் பிடியில் இருந்த ஈராக் பின்னர் பயங்கரவாத தீவிரவாத இயக்கமான IS பிடியில் சிக்கியது. இது தவிர அரசியல் குழப்பம் காரணமாக அரசுக்கு எதிரானவர்கள் ஆயுதம் தாங்கி போராடி வருகின்றனர். ஈராக்கின் முக்கிய நகரமான மொசூல் நகரை கடந்த 2 ஆண்டுகளாக IS அமைப்பினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். கடுமையான போர் நடத்தி மொசூலை அரசு படைகள் கைப்பற்றிய போதிலும் அரசு எதிர்ப்பு படையினரும் IS தீவிரவாதிகளும் மொசூலை மீண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். மொசூல் நகரை மீண்டும் கைப்பற்ற பெரிய அளவிலான தாக்குதலை ஈராக் அரசு தற்பொழுது மேற்கொண்டுள்ளது. இதனையடுத்து ஆயிரக்கணக்கானோர் மொசூல் நகரில் இருந்து வெளியேறி வருகின்றனர். கொலம்பியா நாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் சகாரியா சிபி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரைகளை உடைத்து வெளியேறிய வெள்ள நீரில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகளில் ஆறு போல் ஓடும் வெள்ள நீரால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பல ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மீட்புப் பணிகளை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை கால்பந்து தொடரில் பார்சிலோனா அணி 4-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தியது. ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதின. முன்னணி வீரர்களான லயனல் மெஸ்ஸி மற்றும் நெய்மர் இடம்பெற்றிருந்த பார்சிலோனா அணி தொடக்க முதலே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்திலேயே கோல் அடித்த மெஸ்ஸி பின்னர் 61 மற்றும் 69வது நிமிடங்களில் அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்து பார்சிலோனாவை முன்னிலைப்படுத்தினார். 89வது நிமிடத்தில் நெய்மர் தன் பங்கிற்கு ஒரு கோல் அடித்து பார்சிலோனாவின் வெற்றியை உறுதி செய்தார். இவர்கள் இருவரது சிறப்பான ஆட்டத்தால் பார்சிலோனா அணி 4-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவகாசி பட்டாசு கிடங்கில் தீ விபத்து, 6 பெண்கள் உள்பட 8 பேர் பலி. வெடிவிபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு இழப்பீடு அளிக்க வேண்டும், தமிழக அரசுக்கு ஸ்டாலின் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மழைக்கால முன்னெச்சரிக்கைக்கு வல்லுநர் குழு, சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. குடியரசுத் தலைவருடன் மக்கள் நல கூட்டணி நாளை சந்திப்பு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்த திட்டம்.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.